எல்லாரும் எதுக்கு வந்திருக்கோம் சொல்லுங்கம்மா, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, எதுக்கு வந்திருக்கோம்? நம்ம இன்னைக்கு கொடுக்கற பொருள் வந்து ஒரு வாரமோ 2 வாரத்திலயும் காலியாயிடலாம். பட் ஆனா நம்ம கொடுக்கற அந்த அறிவு வந்து நம்ம இருக்கிற வரையும் இருந்த பிறகும் நம்முடைய தலைமுறைகள் நம்ம குழந்தைகளுக்கும் கடந்து செல்லப்படும் சொல்லுவாங்க. அதுக்காக சரி, இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரையும் பார்த்தது. நாங்க எங்க இருந்து வரோம்னு சொல்லிடுறோம். நான் பலவர்கள்ல இருந்து வரேன். ஐயா வந்து திருவேச்சூர்ல இருந்து வராங்க இந்த டீம் எல்லாருமே. இது எதுக்காக வந்திருக்கோம்னா, நாங்க மாதம் மாதம் வந்து ஒரு கிராமத்துக்கு போவோம். இது மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப கஷ்டப்படுற கிராமத்துக்கு போயிட்டு எங்களால முடிஞ்ச அரிசி, மளிகை பொருள், அவனுக்கு உணவு, சாப்பாடு எல்லாமே A to Z வந்து நம்ம கொடுக்கறது வழக்கம். படிக்கிற பசங்க நோட் புக்கு, புத்தக பை எல்லாம் கொடுக்குறோம். இதுக்கு பெரிய சப்போர்ட் வந்து நம்ம இன்றைய விதை 4 நிமிஷம் சமூக நல அறக்கட்டளை வந்திருக்காங்க. அவங்கள வந்து எல்லாரும் கை தட்டி நம்ம கிராமத்தின் சார்பா வருக வரவேற்கலாம். நல்லா சத்தமா கை தட்டி, நல்லா சத்தமா. ரொம்ப சந்தோஷம். ஐயா சில நிமிடங்கள் வந்து உங்ககிட்ட பேசுவாரு. அதுக்கு முன்னாடி அவங்களுடைய பத்தி ஒரு சில குறிப்புகள் வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன். சென்னையில GH ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்க வந்து உணவு கொடுக்குறாங்க ஐயா. சாண்டி ஹாஸ்பிட்டல், GH, RSR இது மாதிரி மருத்துவமனைகள் எங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுற கோவில் அது மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா உணவு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வாயில்லாத உயிரினங்கள் நம்ம என்ன பண்ணுவோம்? நாயெல்லாம் வந்தா என்ன பண்ணுவோம்? குறைத்து விட்டுருவோம்ல. அவங்க என்ன தப்பா பண்ணுவாங்க? எல்லாத்தையும் கூப்பிட்டு இலை வச்சு சாப்பாடு போடுறாங்க டெய்லியும். நாய் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போறாங்க. பறவைகளுக்கு உணவு கொடுக்குறாங்க. இது மாதிரி அவங்களுடைய இலக்கை வந்து மற்ற உயிரினங்கள் வந்து தன் உயிரா நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உயிரினங்களுமே தொடர்ந்து உணவு கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க எல்லாம் வந்து யாரு என்ன அவர்கிட்ட கேட்டீங்கன்னா நான் தான் சொல்லுவார் அவரு. எல்லாம் நீங்க எல்லாரும் நம்ம எல்லாம் ஒண்ணு, எல்லாரும் ஒண்ணுதான். அது மாதிரி வந்து நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்து நம்ம கிராமத்துல ஒற்றுமையா இருக்கணும்ன்றதுக்கு தான் இந்த விஷயம் வந்திருக்கோம். இது மழைக்காக வரல, மழைக்காக வந்து நிவாரணம் கொடுத்துட்டு போறதெல்லாம் கிடையாது. நாங்க மாசம் மாசம் வர்றதா இந்த விஷயம். ஓகேங்களா? ரொம்ப சந்தோஷம். ஐயா வந்து சில நிமிடங்கள் பேசுவாரு. ஐயா சொல்றது கவனிங்க, அவரு கூட கொஞ்சம் பேசுங்க. ஓகேங்களா? நல்லது, நன்றி. இப்ப இந்த கிராமத்தை வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு காட்டினது ஐயா தான். இது வந்து விடுதலை அறக்கட்டளையோட தலைவர். இப்ப நம்ம வந்து இன்றைய விதை நாளைக்கு நம்ம ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். அதோட நிறுவனர் நான். நம்ம ஒரு கிராமத்துக்கும் போய் எந்தெந்த கிராமம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தேவையான ஒரு நலத்திட்ட உதவி பண்றது. நம்ம நிறைய எல்லாருக்குமே அன்புனா என்னன்னு வெளிக்காட்டணும். மெயின் விஷயம் தான். இங்க வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம கொடுக்குற பொருளை வாங்கி நீங்க ஒண்ணும் பெருசா பயண முடியாது. ஆனா இங்க என்னன்னா, எங்க கிட்ட நாங்க 80 கிலோமீட்டர் அந்த பக்கம் வரும். ஐயா கிட்ட 100 கிலோமீட்டர் அந்த பக்கம் அவர் வராரு. நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லாரும் நம்ம தேவைக்கோசம் நம்ம எல்லாரும் போறோம். எல்லாத்துக்கும் அப்படிதான் போவோம். பெரிய தேவைக்கோசம் நம்ம போவோமா? போக மாட்டோம். ஆனா அப்படி நம்ம போனா நம்ம எப்படி இருப்போம்ன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னும் நல்லா இருப்போம்னு குழந்தைல எல்லாரும் சொல்லி கொடுக்குறீங்களே, அதை அடிக்காத, யாருன்னா கேட்டா கொடு, நீங்க எல்லாரும் குழந்தைய சொல்லுவீங்க எல்லா பசங்களுக்கும். உண்மைதானே? ஆனா வளரும் போது அது அப்படியே மறைஞ்சு போயிடும். நீங்களும் சொல்ல மாட்டீங்க, அது அவங்களும் செய்ய மாட்டாங்க. இந்த நிகழ்வு தான் இங்க நடந்துருக்குது. இந்த நிகழ்வு நம்ம மாத்தினா இங்க பெரிய மாற்றம் வரும். இப்ப சின்னதுல இதே போல ஒரு வீட்டுல வாழ்ந்துருந்தோம் நாங்க எல்லாரும். ஒரு சோறு கிடைக்குமானா கிடைக்காது. யாருன்னா சோறு கொடுப்பாங்களா? பழைய துணி என்ன கிடைக்குமான்னு ஏங்கினாலும் ரொம்ப அதிகம். எனக்கு தெரிஞ்சுக்கிட்டதுல ஒரு 12-13 வயசு வரையும் என்னோட வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. இப்ப நீங்க எப்படி எல்லாரும் இதே கண்டத்தை யாருன்னா வந்துட்டாங்கன்னா சாப்பிட கொடுக்க மாட்டாங்களா? நம்மளுக்கு பழைய துணி கட்சிதான் நம்ம நல்லா இருக்கும். இதே எண்ணத்துல கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தது. இன்னைக்கு அதே சூழல் கொஞ்சம் தான் மாறிக்குது. ஆனா எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய தகுதி வந்துச்சு. இப்ப நிறைய விஷயம் பண்றோம் நாங்க. இப்ப பறவைங்களுக்கு உணவு வைக்கிறது, அவங்களுக்கு தங்குறதுக்கு வீடு வைக்கிறது, நாய்களுக்கு உணவு வைக்கிறது, நாய்களுக்கு தங்குறதுக்கு வீடு வைக்கிறது. நம்ம இந்த மாதிரி நம்ம ரொம்ப முடியாம இருக்கனால வீடே இல்லாம அவங்களுக்கு வீடே கட்டி கொடுக்குறது. அதை பண்றது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் மூலிகை கஞ்சி ஊத்துறது, எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது. இந்த மாதிரி ஒரு கிராமத்தை 2 மாசம் தேர்ந்தெடுத்து அதுக்கு அவங்களுக்கு மளிகை பொருள், பசங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் கொடுக்கறது. எங்களை சுத்தி நாங்க இருக்கிற பகுதியில சுத்தி யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு மாசம் மாசம் ரேஷன் கடையில இருந்து போது பார்த்தீங்கன்னா அதே போல பொருள் நாங்க தேடி கொடுப்போம். யாரெல்லாம் ஆதரவு இல்லாம இருக்கிறாங்க எல்லாரும் பண்ண பெண்கள் தான் வந்து இறுதியில ரொம்ப துன்பத்துக்குள்ள போறீங்க. உண்மைதானே? ஆனா இந்த துன்பத்துல ஏன் நீங்க பெண்கள்லாம் அதிகமா துன்பத்துக்குள்ள போறீங்கனாலே முக்கிய காரணம் அதுக்கு நீங்க தான் காரணம். பெண்ணுன்னா தான் மெயின், உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. ஆனா நீங்க ஆரம்பத்துல எப்படி ஒரு விஷயத்த நம்ம உருவாக்குறோமோ அதை பொறுத்தா நம்மளுக்கு அதோட அவுட் புட் கிடைக்கும். நம்ம சரியா உருவாக்காத வெளிப்பாடுதான் இறுதியில பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்க எல்லாரும் ஒரு விஷயம் இருக்குது. ஆண் என்ன பெருசு, பெண் என்ன சின்னதுன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ள இருக்குது இல்ல. ஆனா பெண்ணு தான் பெருசு. பெண்ணை சார்ந்தாங்க எல்லாமே. உண்மையா இல்லையா? ஆனா அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா யாரும் ஒத்துக்க முடியாது. அப்படி எங்க இருக்குது அப்படின்னு சொல்றோம். அப்படி இருக்கிற அளவுக்கு நீங்க நடந்துக்காதான் காரணம். நீங்க உங்களோட தன்மை என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சு நீங்க அதுக்கேற்ற நடந்தீங்கன்னா எல்லாமே உங்க கைக்குள்ளதான் இருந்து உங்க கைக்குள்ள இருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கலாம். மேபி வாய்ப்பு இருக்குது.
அது மாதிரி ஆணின் ஆதிக்கத்துக்குள்ள போனதுனால பெருசா நீங்களே பாருங்க, அன்பு யாருக்கு அதிகமா இருக்குது? அன்பா இருந்தா நல்லா இருப்போம்னு எல்லா மதமும் எல்லா மார்க்கும் எல்லா கடவுளும் சொல்றாங்களா இல்லையா? ஆனா அன்பு யாருக்கிட்ட அதிகமா இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம். பெண்கள் தானே, சத்தமா சொல்லுங்க. இப்ப அன்பு யாருக்கிட்ட அதிகமா இருக்கும்? பெண்கள் தான் அதிகமா இருக்கும். அப்ப புரியுது. ஆனா அன்பு அதிகமா இருக்கு நம்ம கிட்ட, ஏன் நம்ம கஷ்டப்படுறோம்? இப்போ அந்த அன்பு இருக்குது, அந்த அன்பை எல்லாருக்கும் கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை நீங்க வெளிப்படுத்தாத ஒரே காரணம் தான் நம்ம அந்த துன்பத்துக்குள்ள இருக்கு. ஆனா அன்பு வெளிப்படுறது பெண்ணுகிட்ட தான். என்னதான் பண்ணாலும் ஒரு ஆண் வந்து ஒரு குழந்தைய உற்பத்தி பண்ணலாம், ஆனா அந்த குழந்தைய பெற்று எடுக்கிறதும் சரி, அதுக்கப்புறம் அவங்களை வளர்க்கறதும் சரி, மொத்தமும் பெண்ணுனால தான் பண்ண முடியும். ஏன்னா அன்பு அவங்ககிட்ட தான் இருக்குது. அவங்க விட்டு போக மாட்டாங்க. எப்படியும் அந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்கிறது, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி. ஆணுக்கு அந்த தன்மை கிடையாதுனால அவங்களோட அதோட முடிஞ்சு போகுது அவங்களோட இது. அதனாலதான் பெண்ணுக்கு தான் ரொம்ப அன்பு அதிகம். அதனால தாய்மை குணம் அவங்க கிட்ட இருக்குது. அப்ப அவங்க நினைச்சா எவ்வளவு பெருசா பண்ண முடியும் பாருங்க. ஆமா, பெண்ணுகிட்ட வந்து பெண்ணுகிட்ட தான் இருக்கிற வீரியமான தன்மை அதிகம், அன்பும் அதிகம். ஆனா அதை நீங்க சரியா பயன்படுத்தணும். நம்ம எல்லாம் பிறருக்கு கொடுக்கணுன்ற எண்ணத்தை நம்ம சின்ன வயசுலயே கொடுக்குறதுன்ற ஒண்ணுமே கிடையாது. என்கிட்ட இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாத ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை நம்ம கிட்ட இருக்குது. எல்லாரும் நல்லா இருக்கட்டும் நம்ம நினைக்கிறதுன்றதே ஒரு பெரிய விஷயம். உண்மையா இல்லையா? இதுக்கு வந்து காசு தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல, பேச முடியுதுல்ல நம்மளால. ஏன்னா நல்லா இருக்கிறவங்க இப்ப கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது, முடியாதவங்க கொடுக்கறது பெரிய விஷயம். அத வார்த்தையாவது நம்ம சொல்லணுன்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். உண்மைதானே? நம்ம எல்லாருமே இங்க வந்து ஒரு விஷயத்த பெருசா கத்துக்கு வந்துடும், அன்புன்ற ஒரு விஷயத்த கத்துக்கு தோசை வந்துருக்கிறோம். வேற எந்த காரணம் கிடையாதுங்க. இதுதான் உண்மை. இப்ப இன்னைக்கு காலம் 3 மணிக்கு எழுந்து சாப்பாடு எல்லாம் எல்லாருக்கும் சமைச்சின்னு இந்த பொருள் எல்லாம் 1 மாசமா எல்லாருக்கிட்டையும் கேட்டு, எங்களை யாருக்கு போன் போட முடியும், எல்லாருக்கும் போன் பண்ணி கேட்டு கிட்டத்தட்ட இவ்வளோத்தையும் கலெக்ஷன் பண்ணி ஒரு 2 மாசமா பிளான் ஓடும். இப்ப நான் முடிச்சிட்டேன்னா இது முடிச்சோன்னு திருப்பி ஒரு வாரம் ஸ்டார்ட் பண்ணுவேன். திருப்பி இன்னொரு கிராமத்தை தேர்ந்தெடுக்கணும், திருப்பி அந்த கிராமத்தை நான் பொருள் கொடுக்கணும். இது எவ்வளவு பேர் கட்டாயமான விஷயம். இது எப்படின்னா ஒரு வாட்டி ஒரு கல்யாணம் பண்ற மாதிரி, ஒரு வீடு கட்டுற மாதிரி, ஒரு தாய் குழந்தை பெற்றுக்கிற மாதிரி இந்த ஒரு நிகழ்வு. கிட்டத்தட்ட 20-25 பேரை கூட்டு வந்துக்கிறோம். இவ்வளவு பொருளை கலெக்ட் பண்ணி எல்லாம் சரியா சேர்த்து அந்த நாள் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அன்னைக்கு இருந்து ஃபுல்லா ரெடி பண்ணி காலையில எல்லாரையும் வர வச்சு எல்லாரோட ஏற்றின்னு திருப்பி இங்க வந்து பாத்தீங்கல்ல. இப்ப இதே போல ஒரு வாட்டி நடக்கும். ஒரு வருஷத்துல 12 வாட்டி இந்த நிகழ்வு நடக்கும். அது எப்படி இருக்கும் பாருங்க. ஆனா இதெல்லாம் சந்தோஷம் இருக்குது. இப்ப நாங்க எல்லாரும் வந்து பாக்குறோம்ல, இப்ப நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா உயிர் தான், எல்லாரும் உடலா இருக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு எனக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஒண்ணும் இல்லையே, எல்லாரும் மனுஷன் தானே, எல்லாரும் சாப்பிடுறோம், நானும் சாப்பிடுறோம், இவ்வளவுதான். இதே தன்மை நம்ம எல்லாருக்கிட்டே இருக்குது. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் மாறுது, கொடுக்கணுன்ற குணம் நம்ம எல்லாருக்கிட்டே வந்துச்சுன்னா பெரிய மாற்றம் வரும். இந்த பேச்சை நான் அதுக்கோசம் பேசணும், பேச விட மாட்டேன். வந்தோமா பொருள் கொடுத்து போயின்னு பேசுறதுலாம் ஒண்ணும் இல்லை. ஆனா வார்த்தை தான் ரொம்ப மெயின். நம்ம கிட்ட எதை வேணா எடுத்துக்க முடியும் எல்லாருனால, உண்மைதானே? ஆனா அறிவு எடுத்துக்க முடியாது யாருனாலையும். அதை தாண்டி ஒரு விஷயம், அன்பை யாருனாலும் எடுக்க முடியாது. நீ அன்பை கொடுக்க கொடுக்க அன்பு அதீதமாகும். என்னால முடிஞ்ச அன்பை கொடுக்கலாம் நீங்க வந்திருக்கிறோம். எதுக்கோசம் எனக்குள்ள அன்பு அதிகமானதுக்கோசம், வேற ஒரு காரணம் கிடையாது. ஆக மொத்தம் கொடுக்க வந்துக்கிறோமா, எத்தனை வந்துக்கிறோமா? எத்தனை வந்துக்கிறோம்? உங்களுக்கு அதான் தெரியல. உண்மைதானே? இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, நீங்க எல்லாருமே உயிர் தான். உங்க எல்லாருக்குள்ளேயும் நான் ஒரு சந்தோஷத்தை உருவாக்க போறேன். உங்களை நான் சந்தோஷம் உருவாக்கணும் என்ன எடுத்துன்னு போவேன், நான் இன்னும் பெரிய அன்பு எடுத்துட்டு போயிடுவேன். இப்படிதான் இந்த அன்பு வந்ததுக்கு காரணம். முதல்ல பறவைங்க தண்ணி இல்லாம இறந்து போன ஒரே வீடியோ பார்த்தோம். அதை பார்த்து ஸ்டார்ட் பண்ண விஷயம் 10 வருஷமா இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி பறவைங்க தண்ணி இல்லாம இறந்து போன வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பறவை இறந்துருக்குது. என்ன காரணம் கேட்டா தண்ணி இல்லாம இறந்துச்சுன்னு. எனக்கு அதை பார்த்தோன்னு எனக்குள்ள தோணு ஒரு எண்ணம் தான், ஒரு உயிர் தண்ணி இல்லாம இங்க இறந்து போகும்னா நம்ம வாழ்றதே வேஸ்ட்னு தோணுச்சு. அன்னைக்கு அன்னைக்கு செஞ்ச ஒரு விஷயம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 விதமான செயலா மாறி இருக்குது. பெரிய அறிவு வந்திருக்குது, பெரிய அன்பு வந்திருக்குது, எல்லாரோட பெரிய அரவணைப்பு வந்திருக்குது. இன்னைக்கு இந்த மாதிரி எல்லாருக்கும் போய் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய செல்வம் வந்திருக்குது. அந்த செல்வம் இப்ப நீங்க ஒரு செல்வம் இருக்காது. நாளைக்கு நான் இதை செய்யணும்னு ஆரம்பிச்சேன்னா, நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா, பேச ஆரம்பிச்சேன்னா, வீடியோ போடுறது ஆட்டோமேட்டிக் எல்லா இடத்துல இருந்து எல்லாரோட ஆதரவும் வருது. அதுக்கு பேர் அன்பு. இது வெறும் காசு இல்ல, எல்லாருடைய அன்பு வெளிப்பாடாகி ஒரு இடத்துல அது குமிஞ்சு அது எல்லா இடத்துக்கும் இப்ப இந்த மாதிரி இடத்துக்கு வந்து செயல்பட அது மாறுது. இது எதுக்கோசம்னா இங்கேயும் நான் ஒன்று பெற்று போயிருப்பேன், அதை திருப்பி இங்க கொடுத்துட்டு உங்க எல்லாருக்கிட்டையும் அன்பை நான் ஒன்னும் அதிகமாக்கி போப்பேன். இது உண்மைதான். உங்க எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கி போதான் வந்துருக்கிறோம் நாங்க. ஏன்னா இப்ப நீங்க கஷ்டத்துல இருக்கிறீங்க, இப்ப நாங்களும் உங்களை மாதிரி இருந்து ரொம்ப துன்பத்துல இருந்து இந்த நிகழ்வுகள் வந்திருக்கிறோம். ஆனா எப்படி வந்தோம்னா அன்பா இருந்து வந்துட்டோம். இதே அன்பு உங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டா உங்களுக்கும் ஒரு நாள் இதே போல இந்த இடத்துல இருந்து ஒருத்தர் போய் ஒரு கிராமத்தை போய் பார்த்தா அந்த கிராமத்துல கூட நலத்திட்ட உதவி பண்ண முடியுமா? முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு அதான் முக்கியமா நீங்க பேசணும். ஏன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாத சூழலுக்குள்ள வந்திருக்கிறீங்க. இப்போ அதை வார்த்தை புரிஞ்சுக்க முடியும். இப்ப நாங்க போறது இன்னும் ரொம்ப மோசமா கிராமத்துக்கு போகும், ரொம்ப கஷ்டமா இருக்கு. யார் சுத்தி ஊருங்களே எதுவுமே இருக்காது.
ரோடு கூட இருக்காது அந்த வண்டி அந்த கிராமத்துல போறதுக்கு, அந்த மாதிரி சூழலா இருக்கும். இப்ப இதெல்லாம் பக்கம் பக்கமா இருக்குது. இப்போ ஓரளவு